அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மிகப்பெரும் கிருபையால் 14வது இரவு தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த சிறு அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இன்னும் அடுத்தடுத்து ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலேயும் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இப்போ இறைவனின் மிகப்பெரும் கிருபையால் ரசூலுல்லாஹ்வினுடைய தொடர் வரலாற்று நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இப்போ நேற்றைய தினம் பெருமானார் சஃபாவுடைய குன்றின் மீது ஏறி அழைப்பை கொடுக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள். அபூலஹப் முந்திக்கொண்டு தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்குத்தான் எங்களை நீ ஒன்று கூட்டினாயா, உனக்கு நாசம் உண்டாவதாக என்பதாக அபூலஹப் சொன்னான். உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தப்பத் யதா அபீலஹபி வ தப் என்ற வசனத்தை அபூலஹபினுடைய 2 கரங்கள் நாசம் உண்டாவதாக என்பதாக தொடர்ந்து வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவன் சம்பாதித்து வைத்த பொருட்களும் அவனுடைய அசலான பொருட்களும் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் அளிக்கவில்லை. சயஸ்லா நாரன் தாத்த லஹப், அவன் நரகத்தில் உள்ளே நுழைந்து விடுவான். அதுபோக அவருடைய மனைவியும் விறகு சுமந்த நிலையில் உள்ளே வந்து நரகத்தில் நுழைந்து விடுவாள். ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மசத், இது அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு கெடுதியின் பிரதிபலனாகும் என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூறாவில் சுருக்கமாக சொல்லி காட்டுகிறார். இந்த சூறாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய படிப்பினையை நாம் பார்க்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களைப் போல அற்புதங்களை காட்டியோ, அற்புதங்கள் வானலோக விஷயத்துடைய அற்புதங்களை காட்டி அதிசயங்களை காட்டி அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தவர்களை உயிர்ப்பித்தாங்க. வெண்குஷ்ட ரோகிகளை அவர்கள் நிவாரணமாக ஆக்கினார்கள். அதுபோல ரசூலுல்லாஹ் தன்னுடைய அழைப்பு பணியை சாதாரணமாக செய்தார்கள். மலைக்கு அப்பால் ஒரு குதிரைப்படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா, அது சத்தியக்கூன்னி என்று கேட்டு அழைப்பின் பணியை ஆரம்பிக்கிறார்கள். இதிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய படிப்பினை என்ன? நம்முடைய நண்பர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு பணியை நாம் மேற்கொள்ளும் பொழுது சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். எந்த வார்த்தையும் சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. அவர்களுக்கு ஒரு சின்ன அழைப்பையாவது நாம் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கு பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்ல மாட்டாங்களாம். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், நீங்கள் இந்த கலிமாவை சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். அப்போ நாம் மற்றவர்களுக்கு இந்த அழைப்பின் பணியை நாம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேணுமா? நீங்கள் இந்த கலிமாவை சொல்லுங்க, வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவான், நிரந்தர வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இப்படி நாம் சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் இலகுகிறது, வேகமாக கலிமாவின் பக்கம் வந்து விடுகிறது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இரண்டாவது, இந்த சூறாவினுடைய படிப்பினையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை இரண்டாவது விஷயம், அபூலஹப் ஏன் இந்த வார்த்தையை சொன்னான் என்றால், மிகப்பெரிய பணக்காரர்களினுடைய பட்டியலில் அபூலஹபினுடைய பெயர் முதலிடத்தில் இருந்தது மக்காவிலே. பணத்தை வைத்து நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று இருமார்ப்போடு அவன் தெரிந்தான். எந்த அளவுக்கு வருகிறதுன்னு சொன்னால், என்கிட்ட இருக்க காசை வச்சு நான் ரப்பையே விலைக்கு வாங்கிருமே என்பதாக பேசிக்கொண்டிருந்தான். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பணத்தின் மூலமாக வரக்கூடிய முதல் கெட்ட குணம் என்னவென்றால் அத்தகப்புர், உள்ளத்தில் அவனுக்கு அல்லாஹ் பெருமையை போடுகிறான். அப்போ பணங்கள் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக பொருட்கள் பணங்கள் என்பது அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனை பொருட்களாகும்.
ஒருவன் அந்த பணத்தை வைத்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்கிறானா, அல்லது பணத்தின் மூலமாக பெருமையை உள்வாங்கி அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாகிறானா என்பதை அல்லாஹ் பணத்தை கொடுத்து சோதனை செய்கிறான். அந்த சோதனையில் அபூ லஹப் சிக்கிக்கொண்டான் என்பதாக சொல்லி காட்டுறான். அப்ப பணத்தின் மூலமாக அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பெருமையை வைத்தான். எனவேதான் அவன் முஹம்மதினுடைய சாபத்திற்குள்ளானவனாக மாறினான் என்பதாகவும் சொல்லி காட்டுறான். இந்த சூறாவின் மூலமாக நாம் எடுக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் படிப்பினையாக சொல்லி காட்டுகிறார்கள். அசலான விஷயம் என்னவென்றால் அமல் தான். ஒரு மனிதனுடைய அமலை கொண்டுதான் அல்லாஹ் அவருடைய இறுதி முடிவை ஆக்குகிறான். காரணம் என்ன? மக்களிடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்துசத்தி கூனி, என்ன உண்மைப்படுத்துவீங்களான்னு சொல்லும் பொழுது இன்னும் மக்கள் எல்லாம் அமைதியாக பெருமானாருடைய சொல்லை கேட்பதற்கு தயாராக கூடிய நிலையில இன்னும் கொஞ்சம் அவங்க அபூ லஹப் பேசாமல் தாமதித்திருந்தால் பெருமானாருக்கு இறங்கிய வசனத்தை மக்களிடத்தில் ஓதி காமித்திருப்பார்களாம். ஓதி காமித்து விட்டால் அரபுகள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அதை கெடுக்கும் விதமாக அபூ லஹப் முந்திக் கொண்டு இப்படி சொன்னா, அத்தப்பல்ல கலிஹாதா, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா என்பதாக அவன் வார்த்தையை முற்படுத்தியவுடன் மக்கள் அமைதியாகி பின்வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அமல் செய்வதற்குரிய தடையாக அபூ லஹப் இருந்தான். எனவேதான் அல்லாஹ் இவன் மீது சாபத்தை இறக்கினான் என்பதாக இந்த சூறாவின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அடுத்து இந்த சூறாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்னொரு படிப்பினையும் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் உலகத்தில் எப்படி வாழ்கிறானோ அதே போன்றுதான் நாளை மறுமையிலேயும் அவன் எழுப்பப்படுவான். அதற்குத்தான் அவருடைய மனைவி நல்ல நேர்மையான ஒரு இறை பக்தியுள்ள ஒரு பெண்மணியாக இருப்பானேயானால் அவன் கணவன் சீரானவனாக மாறிவிடுகிறான். அந்த மனைவி சரியில்லாத நிலையில் இருப்பானேயானால் அந்த மனைவியும் இவனின் மூலமாக மனைவியும் மாட்டிக்கொள்ளுவாள் என்பது இந்த சூறாவின் மூலமாக விளங்குகிறது. ஏனென்றால் அபூ லஹபினுடைய மனைவியின் பெயர் ஜமீலாவும். பெரிய பணக்காரியாக இருந்தாலும் அவள் கடுமையான கஞ்ச புத்தி உடையவளாக இருந்தாள். எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, அவள் விறகு வெட்டி கொண்டு ஒரு பெரிய தூரத்திலிருந்து தன் தலையில் விறகுகளை தூக்கி கொண்டு வருவாளாம். வீட்டில் அவ்வளவு கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் கூட பணியாட்களுக்கு காசு கொடுக்க வேண்டும், அதை மிச்சம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக இவளே விறகுகளை வெட்டி அவ்வளவு கட்டு சுமைகளையும் தூக்கி கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வரக்கூடியவளாய் இருந்தாலும் முஹம்மதினுடைய இந்த அபூ லஹபினுடைய கெடுதிகளுக்காக வேண்டி முஹம்மதை கெடுதி செய்வதற்காக தீங்கிழைப்பதற்காக இவளும் அபூ லஹபோடு சேர்ந்து கொண்டாள். விளைவு என்னானது? சயஸ்லா நாரன் தாத் லஹபி வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், நாளை மறுமையில் நரகத்தில் விறகு கட்டைகளோடு சேர்ந்து வருவாள் என்பதாக வருது. அதென்ன விறகு கட்டை? வேற ஒன்றும் இல்லை. அவள் மௌத்தாகக்கூடிய நேரம் விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு ஒரு வனாந்தர வீதியில் தன்னுடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தால் விறகை கட்டி தலையில் வைத்த நிலையில் வரும் பொழுது அந்த விறகு கட்டு பின்னால் விழுந்தது. கட்டிய கயிறு கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தது. அதே நிலையிலேயே அவள் வஃபாத்தாகிவிட்டாள் என்று வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. ஒரு மனிதன் உலகத்தில் எந்த நிலையில் மௌத்தாகுவானோ அதே நிலையில் தான் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வை சந்திப்பான். எனவேதான் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அவள் தன்னுடைய விறகு கட்டை சுமந்த நிலையிலேயே நாளை மறுமையில் அவள் நரகில் நுழைவிக்கப்படுவாள் என்பதாக இந்த சூறாவின் மூலமாக எடுத்து காட்டுகிறார்கள். இன்னொரு படிப்பினையும் சொல்லுகிறாங்க. ஒருவர் அல்லாஹ்வை இணைப்பதற்காக ஒரு அடியானை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு பேசுகிறாரோ, அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, மஸ்ஜிதின் பக்கம் வாருங்கள், குர்ஆனை ஓதுங்கள், நல்ல விஷயங்களை செய்யுங்கள் என்பதாக ஒருவர் பேசும் பொழுது நாம் காது தாழ்த்தி கேட்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அதை விட்டுவிட்டு அவரை கிண்டல் செய்வது, ஏளனம் செய்வது, நீங்கள் போங்க நான் பார்த்து கொள்கிறேன் என்பது, இது போன்ற தகாத வார்த்தைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம், அபூ லஹப் காது தாழ்த்தி கேட்காததினால் தான் தன் வாழ்க்கையை இழந்து போனான். அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு அதிருப்தியானான். தன்னுடைய இருப்பிடத்தை நிரந்தர நரகமாக அவன் ஆக்கி கொண்டான். காலூ சமிஅனா வ அத்அனா,
நாளை மறுமையில் காஃபிர்கள் எல்லாம் நரகத்திற்கு தூக்கி எறியப்பட்ட நேரத்தில் காஃபிர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஆலு சமிஅனா வ அதானா, நாங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்தில் நல்ல விஷயங்களை நாங்கள் கேட்டிருக்க வேண்டாமா என காஃபிர்கள் கைசேதப்படக்கூடியதை அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அப்ப நாம் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. இதன் மூலமாக வரக்கூடிய கெடுதிகளை அல்லாஹ் அந்த அழைப்பாளரை பாதுகாக்கிறான் என்பதாகவும் மேற்கண்ட சூறாவின் மூலமாக நிறைய படிப்பினைகளை எடுத்து காட்டுறாங்க. சரி, ஹைர், இப்போ வரலாற்றுக்குள் உள்ளே நுழையலாம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவினுடைய குன்றின் மீது அழைப்பை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வயது 43. அந்த நேரத்தில் பல்வேறு நபர்கள் புறக்கணித்து விட்டு சென்றாங்க. பெருமானார் அவ்வளவு எச்சரித்தும் கூட யாரும் வருவதற்கு தயாராக இல்லை. மக்கமா நகரம் முழுவதும் இந்த செய்தி பரவுகிறது. அபூ தாலிபுடைய மகனார், அபூ தாலிபினுடைய தம்பியின் மகன் இப்படிப்பட்ட ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கடவுள்களை அவர் ஏசுகிறார். லாத் உஸ்ஸா என்ற சிலைகளை வணங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நம்முடைய மூதாதையர்களுடைய பழக்கங்களை எல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறார். ஓரிரை கொள்கையே அவர் அழைப்பு விடுக்கிறார். உண்மையான ரப்பை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மனிதர்களுக்கு மத்தியில் கருப்பினம் வெண்மையினம் என்ற எந்த பாகுபாடும் காட்டாதீர்கள் என்று சொல்லுகிறார். பிறப்பால் எல்லா மனிதர்களும் ஒன்றுதான் என்று சொல்லுகிறார் என்ற விஷயம் முழு மக்கமா நகரத்திலும் பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அபூ தாலிப் அவர்களிடத்தில் வந்து சொல்றாங்க, உங்களுடைய தம்பியின் மகன் இப்படிப்பட்ட எங்களுடைய சிலைகளை ஏசுகிறார், பேசுகிறார். இனிமே அவரை ஒன்று இந்த அழைப்பு பணியை விட்டுவிடச் சொல்லுங்க, இல்லை என்றால் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். நான் முஹம்மதை நாங்க உண்டு, இல்லை என்றால் என்னன்னு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அபூ தாலிபுக்கு இன்னும் பயம் அதிகமானது. பயம் அதிகமாகி கொண்டே போகுது. எங்க ஒரு கால் இதன் மூலமாக முஹம்மதினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என அபூ தாலிப் பயந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் முஹம்மது அழைத்து இந்த விஷயத்தை சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு மிகப்பெரிய சிரமத்தை தருகிறீர்கள் என்ற அபூ தாலிப் முஹம்மதிடத்தில் சொல்லும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது. அதே நிலையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள், எனது ஒரு கையில் சூரியனும் மறு கையில் சந்திரன் கொடுக்கப்பட்டாலும் இந்த ஓரிரை கொள்கை சத்திய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதை நான் ஒருபோதும் நிப்பாட்டிக் கொள்ள மாட்டேன் என்பதாக உறுதிமிக்க வார்த்தை சொல்லப்பட்டதை கேட்டவுடனே அபூ தாலிபுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் அதிகமாயிருச்சு. இவ்வளவு உறுதியாக முஹம்மது பேசுகிறாரே என்று சொன்னவுடன் அபூ தாலிபுக்கு தைரியம் அதிகமானது. எப்படி பேசி அபூ தாலிப் இப்பொழுது இப்படி மாறுகிறார்? சரி, நீ உன்னுடைய அழைப்பில் உறுதியாக இரு, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன், நீ உன் வேலையை செய் என்பதாக அபூ தாலிப் கூட அவருக்கு ஒத்துழைப்பாக இருந்தார் என்று வரலாற்றுகளில் பதிவு செய்யப்படுகிறது. இப்படியாக நாளுக்கு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறுகிய சொற்ப நபர்கள் நபியை கொண்டு கரத்தை பற்றி பிடித்து ஈமான் கொண்ட நிலையில் இருக்கிறார்கள். 33 44வது வயது கழிகிறது, 45வது வயது கழிகிறது. அப்ப வஹீயினுடைய நுபுவத் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டதிலிருந்து 5 வருடங்கள் கழிகிறது. அதாவது வஹீயினுடைய 2வது வஹீயினுடைய ஆரம்பத்திலிருந்து 2 வருடம், மொத்தம் ரசூலுல்லாவுக்கு 45 வயது கழிந்திருக்கும். இந்த நேரத்தில் மொத்தம் 38 நபர்கள் பெருமானாரினுடைய கரம் பற்றி பிடித்து ஈமான் கொண்டதாக கிதாபுகளில் எழுதுகிறாங்க. அதுவரைக்கும் ரசூலுல்லா ரகசியமான முறையில் அழைப்பை கொடுத்து கொண்டிருந்தாங்க. பகிரங்கமாக அழைப்புகள் கொடுக்க முடியாது. காரணம், மக்காவினுடைய தலைவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை சொல்லனா துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தாங்க. 2 விதமான கூட்டங்கள் இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பித்தது. ஒன்று செல்வந்தர்கள், அபூபக்கர் சித்திக், உஸ்மானே கனி போன்ற செல்வந்தர்களை எல்லாம் மக்கா தலைவர்கள் ஒன்றும் செய்யலை. ஆனால் மிக ஏழ்மையாக இருந்த கஷ்டத்தில் இருந்த நபர்களை மக்காவின் தலைவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தும் சொல்லனா துன்பங்களையும் கொடுத்தாங்க.
கடுமையான கஷ்டத்தை கொடுத்தாங்க. அதில் நிறைய சஹாபாக்களினுடைய பெயர்கள் வருகிறது. அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு, சுமையா ரதியல்லாஹு அன்ஹு, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, இது போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று வருகிறது. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதாக வருகிறது. எந்த அளவுக்கு வருகிறது, ரிவாயத்துக்கள் வருதுன்னு சொன்னால், பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நாமெல்லாம் கேள்விப்பட்ட மிகப்பெரிய ஒரு சஹாபி, நீக்ரோ ஹபஷாவுடைய நாட்டைச் சேர்ந்த கரு நிறத்தில் உள்ள உதடுகள் தடித்த சுருட்ட முடிவுடைய கடுமையான கரு நிறமாக உடைய பார்ப்பதற்கே விகாரமான தோற்றம் கொண்ட ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கட்டமாக தன்னுடைய எஜமான் உமையா பின் ஹலஃப் என்ற ஒரு எஜமானிடத்தில் அடிமையாக ரொம்ப காலங்கள் இருந்தார்கள். இந்த நேரத்தில் உமையாவினுடைய வீட்டில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வேலை செய்து கொண்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க உள்ளத்தில் காயங்கள் இருந்ததுன்னு சொன்னால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, என்னுடைய தந்தை ரபாஹ் என்னுடைய அடிமை, என்னுடைய அம்மா ஹமாமா அவங்களும் அடிமை, என் வாழ்நாள் இப்படியே முடிந்து விடுமோ, நாமும் அடிமையாகத்தான் இருப்போமோ, என்றைக்கு சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க போறோம் என்று தெரியவில்லை, என்னுடைய வாழ்நாள் இப்படியே அடிமைப்பட்ட நிலையிலேயே கழிந்து விடுமா என்ற மனவேதனையோடு தன்னுடைய எஜமானனுடைய வீட்டில் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எஜமானனுக்கும் அபூஜஹல் 2 பேருக்கும் மத்தியில் பேச்சு நடைபெறுவது பிலால் ரலியல்லாஹுனுடைய காதில் வருகிறது. உமையா அபூஜஹல் 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னா, அபூ தாலிபுடைய சிறிய பையன் சச்சா தம்பியின் மகன் முஹம்மது ஒரு புது கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார், ஏகத்துவம் ஒரே கடவுள் கொள்கையை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார், நம்முடைய சிலை வணக்கங்கள் லாத் உஸ்ஸாவை சிலைகள் சாதாரண வணங்க வேண்டாம் என்று தடுக்கிறார், படைப்பால் மனிதர்கள் எல்லாம் ஒன்றுதானாம், உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் எதுவும் கிடையாதாம், படைப்பால் ஒரே மனிதர்கள்தான் என்பதாக சொல்லுகிறார் என்பதாக இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லும் பொழுது அதே வார்த்தையை அபூஜஹல் சொல்லுகிறான், கருப்பர் இனம் வெள்ளை இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் இறைவனுக்கு மத்தியில் எல்லோரும் சமம் என்பதை முஹம்மது சொல்லுகிறார் என்ற வார்த்தை பிலாலினுடைய காதில் விழுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள், நமக்காக வேண்டியும் குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறாரா, அவர் பெயர் முஹம்மதா, அவரை எப்படியாவது நாம் பார்க்க வேண்டும் என பிலால் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் உதயமாகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நடுநிசியில் யாருக்கும் தெரியாத நேரத்தில் முஹம்மதை தேடி சென்று அவருடைய கரத்தை பற்றி பிடித்து இஸ்லாத்தை ஏற்றி நுழைந்து கொள்ளுகிறார். இருந்தாலும் ஒரு உமையாவினுடைய எஜமானினுடைய வீட்டில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், இதை நாம் வெளிப்படுத்தினால் இன்னும் மிகப்பெரிய கஷ்டமாகிவிடும் என்பதற்காக தன்னுடைய ஈமானை மறைத்த நிலையில் மறுபடியும் உமையாவினுடைய வீட்டிற்கே வந்து வேலையில் சேர்ந்து விடுகிறார். ஒரு நாள் உமையா காலையில் அபூ பிலாலை எழுப்புவதற்காக வேண்டி வீட்டிற்குள் அறைக்குள் கதவை தட்டும் பொழுது முஹம்மது கற்றுக் கொடுத்த ஒரு தொழுகையை ஒரு வணக்கத்தை பிலால் செய்து கொண்டிருப்பதை பார்த்து உமையா அதிர்ந்து போனார். உள்ளத்தில் நினைக்கிறாரு, ஊர் முழுவதும் முஹம்மதுடைய பிரச்சாரத்தை தடை செய்ய வேண்டும் என்று நாம் கொக்கரித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வீட்டில் ஒரு அடிமை முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்று அவர் முஹம்மதுடைய வழியை பின்பற்றி விட்டாரே, உன்னுடைய அடிமையை கூட உன்னால் தடுக்க வக்கில்லையா என காஃபிர்களுடைய தலைவர்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்டால் நான் என்ன செய்வது என்று பிலாலுடைய செயலை பார்த்து கோபத்தில் நின்றார் உமையா. எந்த அளவுக்கு வருகிறது என்று சொன்னால், பிலாலை பிடித்து கடுமையான சாட்டையால் அடிக்கிறார், சாட்டையால் கடுமையான தாக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக சுதந்திரமாக ஒரு கலிமாவை சொல்ல முடிகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை நம்மால் சர்வசாதாரணமாக சொல்ல முடியும். ஆனால் அந்த நேரத்தில் கலிமா சொன்னால் அடி விழுகும், சாட்டையால் அடிக்கப்படுகிறது. இரவு முழுவதுமே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொடர்ந்து சாட்டையால் அடித்துக் கொண்டே இருந்தானாம் உமையா. அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, பல வருடங்கள் இந்த வேலைகள் நடந்து கொண்டே இருந்தது. இரவு முழுவதும் சாட்டையால் அடிக்கப்படும், சவுக்கு நிற சாட்டையால் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சாட்டையினுடைய
காயங்களும் சாட்டையினுடைய அச்சு விழிகளும் முதுகிலும் நெஞ்சிலும் அது பதிந்த நிலையில் இருக்கும். கடுமையான காயங்கள் உள்ள நிலையில் அடுத்த நாள் காலை அந்த காயங்களோடு சுடுமணலில் பிலாலை கிடாத்தி படுக்க வைக்கப்படும். அதனுடைய நெஞ்சில் பாறாங்கல்லை வைத்து அழுத்தப்படும். உமையா சொல்லுவானாம், உனக்கு 3 வாய்ப்பு தான். ஒன்று, லாத் உஸ்ஸா என்ற எங்களுடைய சிலையை உண்மை என்று சொல்லிவிடு, இல்லை என்றால் முஹம்மதினுடைய மார்க்கத்தை விட்டுவிடு, இல்லை என்றால் இப்படியே நீ இறந்து விடு, இதை விட்டு உனக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது என பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமையா கடுமையான சோதனை செய்தான். கடுமையான இன்னல்களை செய்ய போதிலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலிருந்து வெளிவந்த ஒரே வார்த்தை அஹத், என்னை படைத்த ஒருவன் தான் அஹத் அஹத் என்ற வார்த்தையை அவர்கள் உச்சரித்துக் கொண்டே இருந்தார்களாம். கோபம் இன்னும் அதிகமானது உமையாவிற்கு. எல்லா காஃபிர்களுடைய தலைவர்களுக்கு முன்னால் எனது அடிமை என் பேச்சை கேட்க மறுக்கிறானே, அது எனக்குத்தானே கேவலம் என்ற கோபத்தினுடைய உச்சிக்கு சென்ற உமையா பிலாலினுடைய கழுத்தில் கயிறுகளை கட்டி அந்த கயிறை மக்காவினுடைய சிறார்களுடைய கையில் கொடுத்து நீங்கள் ஓடுங்கள் என்று பிலாலை இழுத்து செல்லப்படுகிறது. உடலினுடைய துணிகள் முழுவதையும் கலட்டப்படுகிறது. நிர்வாணமான நிலையில் உடலில் கடுமையான காயங்களோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இரத்த காயங்களோடு ஓடுகிறார்கள். அதே நிலையில் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், அஹத், என்னை படைத்த ஒருவன் இருக்கிறான், என்னை படைத்தவன் ஒருவன் என்று சிறார்கள் கயிறுகளை கட்டி இழுத்து கொண்டு செல்லும் பொழுது இந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இருந்தார்களாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சலுகையை வைத்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு சலுகை வைத்திருக்கிறான். மன் கஃபர பில்லாஹ் மின் பஅதி ஈமானி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். உங்களுக்கு உயிர் போகக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் கலிமாவை, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஒரு குஃப்ரான கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்று சஹாபாக்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தும் கூட சஹாபா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அஹத் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். ஒரு நேரத்தில் உமையாவும் அபூஜகளும் பேசுகிறார்கள், இவரை அடிச்சலாம் உன் வழிக்கு வர வைக்க முடியாது, ஆசை வார்த்தைகளை நீ சொல்லிப்பார், அப்பொழுது உனது அடிமை உன் பேச்சை கேட்கலாம். ஆசை வார்த்தைனா, நல்ல சாப்பாடு தர்றேன், நான் சொல்றதை கேளு, உனக்கு அழகான ஒரு பெண்ணை திருமணம் முடித்து தருகிறேன், நான் சொல்லுவதை கேள். 3வது, உனக்கு நிறைய காசை தருகிறேன், நான் சொல்லுவதை கேள் என்று 3 விதமான ஆசைகளை காட்டப்பட்ட நிலையிலும் கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதே நிலையில் எதையும் காதில் வாங்காமல் அஹத் அஹத் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உமையா மக்காவினுடைய காஃபிர்களுடைய தலைக்கு முன்னால் நின்று வெக்கி தலை குனிந்தான். எனது அடிமையின் பேச்சு, என் பேச்சுக்கு முன்னால் என்னுடைய பேச்சு எந்த ஒன்றையும் பிரயோஜனம் தரவில்லையே. உமையா இப்பொழுது உள்ளத்தில் உறுதி கொண்டாரா, இனிமே இவரை வைத்திருக்க வேண்டாம், நாம் கொன்று விடலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டான். பிலாலை கொன்று விட்டால் இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று மக்காவினுடைய வெளிப்பகுதியில் அழைத்து செல்லுவதற்காக வேண்டி தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது வேகமாக ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திற்கு வேகமாக வந்து உமையாவிடத்தில் சொல்லுகிறார்கள், யா உமையா, இவர் கடுமையான காயத்தோடு இருக்கிறார், இவரை நீ கொன்று விட்டால் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீ என்ன விலை சொல், நான் இவரை வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது உமையா யோசிக்கிறான், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிலால் செத்து விடுவான், எந்த பிரயோஜனமும் இருக்காத இவரை இப்பொழுது விற்றுவிட்டால் காசாவது கிடைக்கும் என்பதற்காக 5 தினார்களை சொன்னானாம். 5 தினார்கள். உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அருகில் இருந்த நபரிடத்தில் கைகளில் காசை வாங்கி உடனே கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விலைக்கு வாங்குகிறார்களாம். விலைக்கு வாங்கும் பொழுது உமையா சிரித்து கொண்டே சொன்னானாம், 1/2 தீனாருக்கு கூட தகுதி இல்லாத இந்த கரு நிற அடிமையை நீ 5 தீனாரை கொடுத்து விலைக்கு வாங்கி உன் பணத்தை வீண் விரயம் செய்கிறாயே என்று சொன்னவுடன் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், நீ இந்த 1/2 தீனாருக்கு கூட தகுதி இல்லை என்று சொல்லுகிறாய், அல்லாஹ்விடத்தில் இவருடைய மதிப்பு எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியாது, இவரை 1000 தீனார்கள் கொடுத்து தான் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை
நிபந்தனை இட்டிருந்தாலும் அவரை நான் 1000 தீனார் கொடுத்து நான் வாங்கியிருப்பேன் என ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்களே. யோசித்து பார்க்கிறோம், கடுமையான கஷ்டங்களுக்கு மத்தியில் இப்பொழுதுதான் ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கலிமாவை சுதந்திரமாக சொல்லுவதற்குரிய வாய்ப்பை அமைத்து கொடுத்தவர்கள் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அடிக்கடி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இதை சொல்லி காட்டுவார்களாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் ஹலீஃபாவாக, அமீருல் முஃமினீனாக, ஒரு பேரரசராக வந்த உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், அபூபக்கர் என்னை விட அமலில் முந்திக் கொண்டே செல்லுகிறார். ஒரு நேரத்தில் பிலாலை விலைக்கு வாங்கிய பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரர், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரரான அபூபக்கரை விட நான் அமலில் முந்த முடியவில்லையே என பிலால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லி காட்டுவார்களாம். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரமல்ல, பெரும் பெரும் சஹாபாக்கள் இந்த கலிமாவிற்காக வேண்டி தன் உயிரையே தியாகம் செய்தார்கள். அதுல ஒன்று அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அம்மார் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது, அம்மார், யாசிர், சுமையா, 3 பேரும் ஒரே ஃபேமிலி, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அம்மார் பிள்ளை, சின்ன பையன், யாசிர் தந்தை, சுமையா அம்மா. யாசிரும் சுமையாவும் கணவன் மனைவி, அம்மார் குழந்தை. இந்த 3 பேரையும் மக்காவினுடைய காஃபிர்கள் கடுமையான துன்பத்திற்குள்ளாக்கினார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது, இந்த கலிமாவை மட்டும் நீ விட்டுவிடவில்லை என்றால் உங்களை நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று ஒட்டகத்தினுடைய 4 புற ஒட்டகத்தையும் நிற்பாட்டி 4 கை கால்களை ஒரு பக்கம் கட்டியும் 2 கை கால்களை இன்னொரு ஒட்டகத்தினுடைய புறத்தில் கட்டி ஒட்டகத்தை துரத்தினார்கள். ஒட்டகம் ஓட ஆரம்பித்தது, அவருடைய 2 கைகள் பீந்து கொண்டு சென்றது. வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். இதை பார்த்த தனது கணவன் தன் கண் முன்னால் 4 துண்டாடப்படுவதை பார்த்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலை பார்த்து திட்டுகிறார்கள், அல்லாஹ் உனக்கு அழிவை தரட்டுமாக என்று திட்டும் பொழுது அபூஜஹல் அருகில் இருந்த ஒரு வாளை எடுத்து சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி எறிகிறான். அந்த வாள் நேராக அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் சென்று பாய்ந்து அதே நிலையிலேயே ஷஹீதாகிறார்கள் என வரலாற்றுக்களில் பதிவு செய்கிறார்களே. இஸ்லாத்திற்காக முதலில் ஷஹீதான, உயிரை நீத்த ஒரு பெண்மணி ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. எத்தனை பெண்மணிகள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? முதலில் இஸ்லாத்தை ஏற்றது ஒரு பெண், முதலில் இஸ்லாத்திற்காக உயிரை விட்டது ஒரு பெண், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை ருவைவமா என்ற ஒரு பெண்மணி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை விட்டுவிடு என்ற அந்த பெண்மணியை சாட்டையால் அடித்த பொழுதும் கூட கலிமாவை சொல்லிக்கொண்டே இருந்தார்களே. அவ்வளவு கஷ்டங்கள். ஹஸரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருப்பினால் பழுக்க காய்ச்சி அவருடைய முதுகிலை சுட்டுக்கொண்டே இருந்தார்களாம். எந்த அளவுக்கு வருகிறதுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டுவிட்டு எல்லாத்தையும் கஷ்டம் கொடுத்தார்கள் காஃபிர்கள், மக்காவினுடைய காஃபிர்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு இதே நிலையிலேயே மரணத்திற்காக வேண்டி துஆ செய்யுங்கள், நான் சொல்லன்னா கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நேரத்தில் அம்மாரினுடைய இடுப்பை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விட்டார்களாம். இப்படிப்பட்ட இடுப்பை நான் உலகத்தில் இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை. உருகி ஊத்திய நிலையில் அவர்களுடைய இடுப்பு இருந்ததை பார்த்து பல சஹாபாக்கள் கண்ணீர் விட்டு இருக்கிறார்கள். இந்த கலிமா நமக்கு சர்வசாதாரணமாக கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த கலிமாவை சொல்லுவதற்காக பல சஹாபாக்கள் தன் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். அப்ப யோசித்து பார்க்கிறோம், இந்த நேரத்தில் 2 வருடத்தில் 38 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வயது 43, 44, இந்த 2 வருடம் 45, இந்த 2 வருடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் 38ஆக இருந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே கஅபாவினுடைய திரையை பிடித்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம அய்யிதில் இஸ்லாம், இஸ்லாத்திற்கு நீ ஒரு நபரை கொண்டு எனக்கு வலுவைத்தா. ஒன்று அபூஜஹலை கொண்டு இஸ்லாத்திற்கு நீ வலுவைத்தா, அல்லது உமரை கொண்டு நீ இஸ்லாத்திற்கு வலுவைத்தா என பெருமானார் கஅபாவை பிடித்து துஆவை கேட்கிறார்கள். அடுத்த நாள் ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றுகிறான். அதற்கு அடுத்து யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கஅபாவினுடைய திறந்த வெளியில் அழைப்பு, பகிரங்கமான அழைப்புகள் எப்பொழுது ஆரம்பமானது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நாம் பார்ப்போம். அல்லாஹ் எதை சொன்னோமோ